நீங்கள் நண்பர்கள் நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், நல்ல நண்பர்கள் உங்களை எங்கேயோ கொண்டு போயிடுவாங்க. சென்னை மாநில கல்லூரி மாணவர்களுக்கான கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய தமிழக ரயில்வே காவல்துறை டிஜிபி வன்னிய பெருமாள், வேலையத்தம மூளையில் சாத்தான் குடியிருக்கும் என்றும் போலீஸ் வெரிஃபை செய்து எஸ் சொன்னால்தான் பிரைவேட்டில் உங்களுக்கு வேலையே கிடைக்கும் என்றார். நிச்சயமா அது ஒன்று சொல்லுவாங்க, வேலையற்ற மூலையில் சாத்தான் குடியிருப்பான்னு. அது எல்லாருக்கும் பொருந்தும். எதிர்காலம் ரொம்ப இருட்டானது. அதில் எவன் ஒருவன் கெட்ட பழக்கமின்றி, போதை பழக்கமின்றி, சிற்றின்ப ஆசையை அடக்கி சில ஆண்டுகள், நான் பொதுவாக சொல்லலை, ஃபுல்லாக லைஃப் லாங்காக அப்படி இருக்குன்னு நான் சொல்லவே இல்லை, சில ஆண்டுகள் தவம் செய்கிறானோ அவன் எதிர்காலத்தில் ஒரு ஒளிமயமான வாழ்க்கையை வாழ்வான். ப்ரைவேட் வேலைக்கு போனாலும் போலீஸ் வெரிஃபிகேஷன் கிட்ட கேட்குறாங்க. இப்போ ப்ரைவேட் வேலை நிறையா இருக்கு இல்லையா, அதில் போனாலும் அந்த கம்பெனிக்காரன் நேரம் எங்களுக்கு அனுப்பிடுறான், இது கொஞ்சம் வெரிஃபை பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு. நாங்கள் வெரிஃபை பண்ணி எஸ்ன்னு சொன்னா தான் அந்த பிரைவேட் வேலையும் கிடைக்கும். அர்த்தமற்ற கெத்து என்ற வார்த்தை ஒருவித தாழ்வு மனப்பான்மையே என கூறப்படும் நிலையில், பெண்களுக்கு முன்னால் ஹீரோயிசம் காண்பிப்பது, ரயில் படிக்கட்டின் பக்கவாட்டு ஜன்னலில் தொங்குவது, கற்களை வீசி தாக்குதல் நடத்துவது, படிக்கட்டில் நின்றபடி பந்தா காட்டுவது எல்லாம் கெத்தல்ல என்றார். ஒன்ஸ் நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களை எல்லாருமே மதிக்க ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு இந்த குற்ற செயல்களில் ஈடுபடுற ஒரு உந்துதல் ரொம்ப கம்மியாகும். என்னென்ன விதமான ஆயுதங்கள் எடுத்துட்டு வராங்க? சக பயணிகளின் பாதுகாப்புக்கு என்ன உத்தரவாதம்? கணக்கு பிணக்கு ஆமணக்கு என்று சொன்ன பாரதியார் போல, எனக்கு கணக்கு பிடிக்காது என்று டிஜிபி வன்னிய பெருமாள் பேசிய போது மாணவர்கள் விசில் அடித்து அரங்கத்தை அலற விட்டனர். உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இது, ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு பிரசிடென்சி காலேஜுங்க. நான் சின்ன வயசில் படிக்கும்போதே மகாகவி பாரதியார் மாதிரி கணக்கு பிணக்கு ஆமணக்குன்னு, மேத்தமெட்டிக்ஸ் எனக்கு பிடிக்காது. அப்போவே நான் ஹிஸ்ட்ரி தமிழ் லிட்ரேச்சர் நல்லா படிப்பேன். ஸ்கூல் ஃபஸ்ட் எடுத்ததுனால வேறு வழி இல்லை, இன்ஜினியரிங் போட்டாங்க. வேறு பேப்பர் போடுவோம்னா, இப்போ ஜியாகிரஃபி போட்டவர் ஐஆர்எஸ் ஆஃபீஸராக இருக்கார், ஆந்திராபாலஜி போட்டவர் கர்நாடகா ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கார், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் போட்டவர் கஸ்டம்ஸில் இருக்கார், நான் ஹிஸ்ட்ரி போட்டவன் ஐபிஎஸ்ஸாக இருக்கிறேன். சமீபத்தில் ரயிலில் எரியப்பட்ட கல்லால் அதில் பயணித்த கர்ப்பிணி ஒருவரின் கண்ணில் காயம் ஏற்பட்டது. உங்களுக்குள் உள்ள சண்டையில் அந்த கர்ப்பிணி என்ன செய்தார்? நாட்டை காப்பாத்தணும், அட அதை விடுங்க, வீட்டை எப்படி காப்பாத்த போறீங்க என கேள்வி எழுப்பினார் டிஜிபி வன்னிய பெருமாள். ஒரு ட்ரெயின் போய்கிட்டு இருக்கு, அதில் 5 பேர் சேர்ந்து கல்லை விட்டு அடிக்கிறாங்க. ஒரு கர்ப்பிணி பெண் கண்ணு போகுது. ட்ரெயின் அடிங்க, சக மாணவர்கள் அடிங்க, அந்த கர்ப்பிணி பெண் என்ன பண்ணுச்சு? அது சும்மா போய்கிட்டு இருக்கு, கண்ணு போயிடுச்சு. நல்ல வேளை அப்போ காவல்துறையினர் பெண் காவலர் இருந்தனால உடனே ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லது பண்ணோம். சமீபத்தில் நடந்தது. இவங்க எப்படி நாட்டை விடுங்க, வீட்டை எப்படி காப்பாற்ற போறாங்க? சிறு வயதில் தன்னுடைய நண்பர் 10ஆம் வகுப்பு படித்து வந்த பெண்ணை காதலித்தார் என்றும், ஆனால் அவர் படிப்பில் குறைவான மதிப்பெண் வாங்கியதால் காதலித்த பெண்ணை எப்படி மனம் முடிப்பது என்றிருந்த நிலையில், படிப்பதே அந்த பொண்ணுக்காகத்தான் என சொல்லி அந்த நபர் தற்போது நல்ல முறையில் படித்து திருமணம் முடித்து நல்ல நிலையில் உள்ளதாக குறிப்பிட்டதோடு, அதுபோல தமக்கு அமையவில்லையே என ஆதங்கம் தெரிவித்தார். போகும்போது ஒரு ஓடை பக்கத்தில் ஒரு திண்டில் உட்காந்து, ஏன்டா அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிற, நீ எல்லாமே நல்ல ரேங்க் எடுக்கிறிய அப்படின்னு. அப்போ சொன்னார், நான் 10th படிக்கும்போது பெண்ணை காதலித்தேன், +2ல் மார்க்கு கம்மியாகிடுச்சு, அவள் மெடிக்கல் போயிட்டா, அவங்க அப்பா அம்மாவும் டாக்டர், நாங்கள் கொஞ்சம் ஏழை குடும்பம், ஜாதி வேறு ஜாதி, அவளும் நானும் உயிருக்கு உயிராக காதலிக்கிறோம். நாளைக்கு போய் அந்த பொண்ணு கேட்கணும்னா நான் எந்த தகுதியில் கேட்பேன்? நான் விழுந்து 24 மணி நேரம் படிக்கிறது காரணமே, நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கிற காரணமே, நாளைக்கு நான் அவளோட வாழ்க்கை துணையை அடைஞ்சு வாழணும். நான் படிக்கிறதே அந்த பொண்ணுக்காகத்தாம்மா. எனக்கு அப்படி யாரும் இல்லை, நான் நல்லா படிச்சிருப்பேன். பிரசிடென்சி கல்லூரியில் படிக்க வேண்டும் என்றால் தவம் இருக்க வேண்டும். ஜாலியாக இருக்க வேண்டிய மாணவ பருவத்தில் சாமியாராக இருக்க வேண்டும் என்பதல்ல அர்த்தம். எண்ணங்களை உயர்வாக வைத்து கல்லூரி வாழ்க்கையை தவமாக மேற்கொண்டால் லட்சியத்தை அடையலாம் என்று குறிப்பிட்டார்.
ஒரு சில மாணவர்கள் ரவுடித்தனம், ராகிங், அடாவடி செய்வதால் கடைசியில் வாழ்க்கையே நாசமாகிவிடும் என்றும் அவர் எச்சரித்தார். கல்லூரியில் ரவுடித்தனம் பண்ணுறது, கல்லூரியில் ராக்கிங் பண்ணுறது, கல்லூரியில் அடாவடித்தனம் பண்ணுறது, கல்லூரியில் ஸ்டேர் அப்படி வைக்கிறது, கடைசி என்ன ஆகுது? வாழ்க்கை நாசமாக தான் போகுது. அதையும் என்னோட சில நண்பர்கள் பின்பற்றினாங்க. ஒரு 2 வருஷம் தவம் மாதிரி இருந்தாங்க. போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று இப்போ நல்ல நிலைமையில் இருக்காங்க. ஸோ உங்களை சாமியார் மாதிரி இருக்க சொல்லலை. நாவல் படிங்க, நல்ல திரைப்படம் போங்க, சில சமயங்களில் செல்ஃபோனை ஆக்கப்பூர்வமாக உபயோகப்படுத்திட்டு சில சமயங்களில் சந்தோஷமான சாட்டிங்கும் பண்ணுங்க. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வினோத்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.